நம்மளால் ஃபோர்த் டைமென்ஷனல் வேர்ல்டை பார்க்க முடியாது. ஃபோர்த் டைமென்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இதனால் நிறைய பேர் யூடியூப்ல என்ன கேட்குறீங்கன்னா, நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஃபோர்த் டைமென்ஷனல் வேர்ல்டு, அதனால் ஃபோர்த் டைமென்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது, நம்மளுக்கு அடுத்த டைமென்ஷனே ஒன்று கிடையாது அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, வாங்க பார்க்கலாம். இப்போது இது ஒரு ஒன் டைமென்ஷனல் வேர்ல்டு, ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு க்ரீச்சர் இந்த ஒன் டைமென்ஷனல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கு. இதால் அந்த ஒன் டைமென்ஷனல் வேர்ல்டுக்குள்ளேயே தான் மூவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, எவ்வளோ தான் மூவ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு அனாலஜி நம்ம வேர்ல்டு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேர்ல்டு நம்ம ஒரு த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட், ரைட், அப், டவுன் இந்த இவ்வளோ தான் மூவ் பண்ண முடியும். எப்படி இதால் முன்ன பின்ன ஃபார்வர்ட் பேக்வேர்டு மட்டும் மூவ் பண்ண முடியுதோ, இப்போது இந்த ஆர்கசத்தோட ஒன் டைமென்ஷனல் வேர்ல்டு அதில் அடுத்த டைமென்ஷனல் வேர்ல்டில் பாஸ் ஆகி போக போகுது. இதில் நம்ம அடுத்த டைமென்ஷன் நம்ம விட்டு நிறுத்திருக்கோம், இதில் பாஸ் ஆகி போக போகுது. இப்போ இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு போகும்போது யூனி டைரெக்ஷனில் பாஸ் ஆகி போகுது. எப்படி நம்மளோட த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டு யூனி டைரெக்ஷனலாக நம்மளோட ஃபோர்த் டைமென்ஷனாக டைமில் பாஸ் ஆகி போகுதோ, இந்த கேஸில் நம்ம டைம் ஃபோர்த் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். அதில் எப்படி பாஸ் ஆகி போகிறதுக்கும் இதுக்கும் சேம் தான். இப்போ இந்த ஆர்கனிசம் இந்த டூ டைமென்ஷனல் வேர்ல்டில் ஒரு பார்ட் ஆஃப் டூ டைமென்ஷனல் வேர்ல்டை மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது அந்த மொமெண்ட்டில் எந்த இடத்துல இருக்கோ, எந்த பார்ட் ஆஃப் டூ டைமென்ஷனல் வேர்ல்டில் இருக்கோ அந்த பார்ட்டை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பாருங்க, இப்போது இந்த ஆர்கனிசம் இந்த பார்ட் ஆஃப் டூ டைமென்ஷனல் வேர்ல்டில் இருக்குன்னா இதை மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த பார்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த பார்ட் அப்படி யூனி டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எப்படி நம்மளுக்கு டைம் நம்மளோட 3D வேர்ல்டு டைமில் யூனி டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த மொமெண்ட்டில் என்ன டைமில் இருக்குமோ அந்த டைம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்மளால் டைம் நம்மளுக்கு முடிஞ்ச பாஸ்ட்டையும் நம்மளுக்கு இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சரையும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதோ, இந்த க்ரீச்சரால் முடிஞ்சு போன பாஸ்ட், இந்த க்ரீச்சர் ஆல்ரெடி கிராஸ் பண்ணி வந்த பாஸ்ட்டையும் இனிமேல் கிராஸ் பண்ண போகிற ஃப்யூச்சரையும் இதால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போது அடுத்த மொமெண்ட்டில் இந்த பார்ட் ஆஃப் செகண்ட் டைமென்ஷனில் தான் அந்த ஒன் டைமென்ஷனல் க்ரீச்சர் இருக்குன்னா இந்த பார்ட்டை மட்டும்தான் அந்த ஒன் டைமென்ஷனல் க்ரீச்சரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு ப்ரெசென்ட். ஆனால் இந்த டூ டைமென்ஷனல் க்ரீச்சருக்கு இந்த டைமென்ஷனில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான ஆக்சஸ் இருக்குது. அப்போது இதை நினச்சதுன்னா ஃபார்வர்டாக போய் அந்த ஒன் டைமென்ஷனல் க்ரீச்சர் பார்க்க முடியாத அதோட பாசிட்டிவ் இதில் பார்க்க முடியும், அந்த ஒன் டைமென்ஷனல் க்ரீச்சர் பார்க்க முடியாத ஃபியூச்சரையும் இந்த டூ டைமென்ஷனல் க்ரீச்சரில் பார்க்க முடியும். சிமிலர்லி நம்மளாம் தேர்ட் டைமென்ஷனல் க்ரீச்சர்ஸ், நம்மளால் ஃபோர்த் டைமென்ஷனான டைமை ஒரு பார்ட்டாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதாவது அந்த மொமெண்ட்டில் என்ன டைம் இருக்கோ அதை தான் நம்ம ப்ரெசென்ட்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஃபோர்த் டைமென்ஷனல் க்ரியேச்சர் இருந்து அதோட ஃபோர்த் டைமென்ஷன் டைமாக இருந்ததுன்னா இந்த டூ டைமென்ஷனல் க்ரியேச்சர் எப்படி இந்த ஒன் டைமென்ஷனல் க்ரியேச்சரோட பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் மூணுத்தையும் அட் அ டைமில் சைமில்டேனியஸாக பார்க்க முடியுதோ, அந்த ஃபோர்த் டைமென்ஷனல் க்ரியேச்சராலையும் நம்மளோட பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சரை சைமில்டேனியஸாக ஆக்சஸ் பண்ண முடியும். இது என்ன தான் கேட்குறதுக்கு வியர்டாக இருந்தாலும் தியரிட்டிக்கலி இதுதான் ரியாலிட்டி.